அது ஒரு மிகப்பெரிய மடாலயம். ஒரு காலத்தில் அங்கு பேச்சுரிமை தடை செய்யப்பட்டிருந்தது. தடை என்றால் உங்க வீட்டு தடை எங்க வீட்டு தடை அல்ல. மாபெரும் தடை. யாரும் பேசக்கூடாது, பேசவே கூடாது. ஒரே ஒரு விதிலக்கு, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புத்த பிட்சுகள் மட்டும் பேசலாம். அதுவும் 2 வார்த்தைகள் மட்டும். அந்த புத்த மடத்தில் தலைமை பிஷூப் இருந்தார். அவரது சீடர் ஒருவர் அந்த மடத்தில் 10 ஆண்டுகளை ஒரு வார்த்தை கூட பேசாமல் கழித்தார். பின்னர் தலைமை பிஷுவிடம் வந்தார். சொல்லு, நீ பேச விரும்பும் 2 வார்த்தைகள் என்ன? படுக்கை, கடினம். ஓ, அப்படியா என்று பதிலளித்தார் தலைமை குரு. 10 ஆண்டுகள் கழித்து அந்த பிஷு திரும்பி தலைமை குருவிடம் வந்தார். ஓ, அதற்குள் 10 ஆண்டுகள் போய்விட்டதா கேட்டார் தலைமை குரு. சரி, இந்த முறை நீ பேச விரும்பும் 2 வார்த்தைகள் என்ன? சாப்பாடு, நாத்தம். ஓ, அப்படியா என்று கேட்டுக்கொண்டார் தலைமை குரு. மேலும் 10 ஆண்டுகள் கழிந்தன. பிஷு வந்தார். தலைமை பிஷு, 10 வருடங்கள் ஓடிவிட்டன. இப்போது நீ பேச விரும்பும் 2 வார்த்தைகள் என்ன என்றார். நான் போகிறேன். நல்லது என்றார் குரு. பின்னர், கண்ணா, இது நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்ற தலைமை குரு. இந்த 30 வருடங்களும் நீ ஒன்றை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தாய். அது புகார். கிளம்பு என்றார். காணொளியை தொடர்ந்து பார்த்த உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல மனதை மயக்கும் சிறு சிறு கதைகளை தொடர்ந்து பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.